ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஆரணி, செய்யாறு, போலூர், வந்தவாசி சட்டமன்ற தொகுதியிலும், விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சி, மயிலம் சட்டமன்ற தொகுதியிலும் அடங்கும். முன்பு இந்த தொகுதி வந்தவாசி தொகுதியாக இருந்தபோது 1971க்கு பின்னால் இந்த தொகுதியில் திமுக வெற்றி பெறவே இல்லை. இதனால் தொகுதியை காங்கிரஸ், தமாக, பாமக என கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி வருகிறது, வெற்றியும் பெறுகிறது. இதனால் இது காங்கிரஸ் தொகுதியாக அடையாளப்படுத்தப்பட்டது. அதிமுக கூட்டணியில் காங்கிரஸ், பாமக போன்றவை இடம்பெறும்போது இந்த தொகுதியை கேட்டு வாங்கி போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளன. 2019 திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி செயல் தலைவர்கள் ஒருவரான விஷ்ணு பிரசாத் போட்டியிட்டு வெற்றி பெற்று இப்போது சிட்டிங் எம்பியாக இருக்கிறார். தொகுதிக்கே வருவதில்லை என கட்சியினரே விஷ்ணு பிரசாத்தை சமூக வலைதளங்களில் விமர்சித்து வருகின்றனர். தொகுதியில் என் பெயரை டேமேஜ் செய்கிறத என் கட்சி மாவட்ட தலைவர் அண்ணாமலை தான் என முடிவு செஞ்சு தனது டெல்லி லாபி மூலம் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட தலைவராக உள்ள அண்ணாமலைக்கு பதிலாக தனது ஆதரவாளர் பிரசாத்தை மாவட்ட தலைவராக தேசிய தலைமை மூலமாக நியமித்து அவரையும் அறிவிக்கை செய்துவிட்டார். நான் தலைவர் இல்லை என்று மாநில தலைவர் அழகிரி சொல்லட்டும், அதுவரை நான் தான் தலைவர் என்று அண்ணாமலை சொல்கிறாரு. யாரும் தலைவர் தெரியல அப்படின்னு தொண்டர்களுக்குள்ள குழப்பம். நான் தான் தலைவர் இல்லை, மாநிலத்தில் அழகிரி சொல்லட்டும், அதுவரை நான் தான் தலைவர்னு அண்ணாமலை சொல்கிறாரு. 2 பேரில் யார் தலைவர்னு தொண்டர்களுக்குள்ள குழப்பம். இந்த கூத்துக்கடையில் டெல்லி ஆதரவுடன் சீட்டு வாங்கினா திமுக தன்னை செய்ய வைத்து விடுவார்கள் என்று எண்ணி காய் நகர்த்துறாரு. இவருக்கு அழகிரி சப்போர்ட் செய்கிறாரு. இவரை தொடர்ந்து சிறுபான்மையினத்து சென்னையில் செட்டிலாகி உள்ள மார்வாடி, வந்தவாசி வசந்தராஜ் அவரும் சீட் கேட்டு ஆசையில் உள்ளார். சிட்டிங் எம்எல்ஏ அழைச்சி ஓட்டு போடுன்னு போட மாட்டாங்க என்று தலைமைக்கு சொல்லி வரும் திமுக இந்த முறை காங்கிரஸுக்கு ஒதுக்காமல் திமுகவை நிற்க முடிவு பண்ணியிருக்கு. ஆரணி நாடாளுமன்ற தொகுதி, ஆரணி, போலூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வசமும், மயிலம் சட்டமன்ற தொகுதி பாமக வசமும் இப்போ தற்போது இருக்குது. இந்த தொகுதியில் கட்சி வளர்க்கணும்னா திமுக நின்னா தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு திமுக நிர்வாகிகள் வலியுறுத்தியிருக்காங்க. திமுக நிற்கும் பட்சத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் தரணிவேந்தன் சீட் வாங்க முயற்சிக்கிறாரு. வந்தவாசி ரிசர்வ் தொகுதிங்கிறனால வந்தவாசியில் நிற்க முடியாத அவர் எம்எல்ஏ ஆக முடியல, எம்பி சீட்டு வாங்கி கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்குறாரு தரணிவேந்தன். வேம்பாக்கம் ஒன்றிய சீனிவாசன் சீட்டு வாங்கி தாங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. ஆரணி முன்னாள் எம்எல்ஏ சிவானந்தம் தன் மகன் பாபுக்கு சீட்டு கேட்குறாரு. விழுப்புரம் மாவட்ட செஞ்சி தொகுதி ஜெகத்ரட்சகன் உறவினர் தற்போது தேமுதிகவிலிருந்து திமுகவுக்கு வந்த சிவா என்ற ஒப்பந்தக்காரர் எம்பி சீட்டு கேட்டு ஜெகத்ரட்சகன் வேலு மஸ்தான்கிட்ட சுற்றி வர்றாரு. மயிலம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ மருத்துவர் மாசிலாமணி, எக்ஸ் எம்எல்ஏ மேல்மணியனூர் செந்தமிழ் செல்வன் இவரெல்லாம் சீட்டு கேட்குறாங்க. அதிமுக பொறுத்தவரை செய்யார் தொகுதி எக்ஸ் எம்எல்ஏ அமைப்பு செயலாளர் முக்கூர் சுப்பிரமணியனை ஆரம்ப நிலங்கின அப்படின்னு இபிஎஸ் சொல்கிறாரு. அவர் என்னிடம் எம்பிக்கு பணம் இல்லை, எம்எல்ஏ சீட்டு போதும் என்ன நினைக்கிறாரு.